அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் கனவோடு பயணிக்கக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு ஒரு 10 விதமான பாயிண்ட் நான் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்தந்த மேஜருக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தெரியும். 10 யூனிட் அல்லது ஒரு சில மேஜருக்கு மட்டும் 11 யூனிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா மேஜருக்கும் 10 யூனிட் தான். அந்த 10 யூனிட் சிலபஸ் எப்போவுமே நீங்கள் பிரிண்டட் ஃபார்மெட்டில் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர், முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் இது வரைக்கும் நடந்து முடிந்த டிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் அது என்னால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2022 2 டிஆர்பி கொஸ்டினாச்சும் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருமே கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. பிரிண்டட் ஃபார்மெட்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா 2019 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லா மேஜருக்குமே கொஞ்சம் கொஸ்டின் கடினத்தன்மையாக இருந்தது. 2022 டிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருந்தது. அதனால அந்த 2 டிஆர்பி கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸு, இதை பொறுத்தளவுக்கு உங்களோட யூனிட்டுக்கு உங்களோட எல்லா யூனிட்டுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மினிமம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காவது நீங்கள் கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அல்லது ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுகிறது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ரெஃபரன்ஸ் புக் எப்படி சார் நாங்கள் பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். அதில் சிலபஸில் போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள எல்லா மேஜருக்குமான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய யூஜி பிஜி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் சிலபஸ்க்குள்ளே. அதில் போய் நீங்கள் உங்கள் மேஜருக்கான யூஜி பிஜி சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் எந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த சாப்டருக்குரிய ரெஃபரன்ஸ் புக்கு அந்தந்த யூனிட் வைஸாகவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள், அதாவது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லூரிகளில் பெருவாரியாக எந்த புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடத்திற்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரியான புத்தகங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி அதை வாங்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர்டி, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்கள், அதுக்கப்புறம் வேற என்னென்ன புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிட் பேஸ்டாக கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிறணும். அது போக என்சிஆர்டி, சரிங்களா? இதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸ்ன்னு நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் உங்கள் சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேஜருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ என்சிஆர்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் இருக்குது. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்மளுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜியில் சைக்காலஜி இருக்குது. என்சிஆர்டி புக் சைக்காலஜி புக் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th அங்கே இருக்குது. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் மேஜருக்கு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் புக் அங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா மேஜருக்குமே மேக்ஸிமம் எல்லா புக்ஸுமே என்சிஆர்டிலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த என்சிஆர்டி புக்ஸை இந்த பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்காக எடுத்துங்க. அதுக்கப்புறம் காலேஜில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஐஎஸ்பிஎன் புக் நம்பர் இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புத்தகமாச்சும் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும், உங்களோட செல்ஃப் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் நல்ல ஸ்டடி மெட்டீரியல், இன்னைக்கு லட்சம் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சந்தையில் அவைலபிளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்குது. அதில் மிகச்சிறந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும். உங்கள் மேஜர்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது கரெக்டாக இருக்கும், எதை படித்தா நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பெஸ்ட் கோச்சிங் சென்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி போனவங்க அல்லது உங்களோட பயணிக்கக்கூடிய சக நண்பர்கள் தோழர்கள் அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், போய் அந்த கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணுமா சார் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை. உங்களால் நான் தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணிட முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணி தாராளமாக படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு யாராவது இருந்து புஷ் பண்ணால் தான் நான் படிப்பேன் அல்லது எனக்கு ஒரு கருவி வேணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த டூலாக நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களோட குரூப் ஸ்டடி படிச்சுக்கலாம், செல்ஃப் ஸ்டடியாக படிச்சுக்கலாம். என்னதான் குரூப் ஸ்டடி படித்தாலும் கண்டிப்பாக அந்த யூனிட்டை மறுபடியும் செல்ஃப் ஸ்டடி ஒரு தடவை நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இப்போ நிறையா போடுறாங்க. எல்லா மேஜருக்குமே அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போங்க.
நல்ல டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்க, நிறைய எம்சிக்யூ பாருங்க. சரிங்களா? ஆஃப்லைன் கொஸ்டின் பேங்க் நிறைய அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, அது வாங்குங்க. வாங்கி நல்லா நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு யூனிட் படிக்கிறத விட அந்த யூனிட் சம்பந்தமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸை தாண்டி எதையுமே படிக்க வேண்டியதில்லை. சிலபஸ்ல இருக்க கண்டென்ட் அதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் டெப்தா வந்து நீங்க படிச்சுக்கலாம். சிலபஸை தாண்டி அதுல இல்லாத கண்டென்ட்டை போய் அதுக்காக நேரத்தை வந்து விரயம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிலபஸ்ல ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதை வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் டெப்தா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எழுத, நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க, நிறைய வந்து அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போகும். அதனால டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கன்சிஸ்டண்டா வந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிமேதாவியும் தேவையில்லை, அடிமுட்டாலும் தேவையில்லை, உழைப்பாளி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. உழைப்பாளி அப்படின்னா இங்க அவர் மென்ஷன் பண்றது என்ன சொல்றாருன்னா, கன்சிஸ்டன்சியை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது பிஜிடிஆர்பிக்கு யாரு உண்மையா உழைக்கிறாங்க, அதாவது உண்மையா உழைக்கிறாங்க மீன்ஸ் வந்து இங்க என்னன்னா, அந்த தொடக்க நாள்ல இருந்து அந்த டிஆர்பி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா எழுதி முடிக்க போற அந்த நாள் வரைக்கும் யாரு உண்மையா சின்சியரா கன்சிஸ்டண்டா அதுக்கு அதோடய சேர்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்படிங்கிறது. அதனால ரொம்ப வந்து அதிமேதாவியும் இதுக்கு தேவையில்லை, அடிமுட்டாலும் தேவை கிடையாது, கரெக்டான உழைப்பாளி இருந்தா போதும் அப்படிங்கிறத வந்து ஐயா ஒருத்தர் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ், பயிற்சி ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். சரிங்களா? அதனால தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதெல்லாம் வரலையோ, எதெல்லாம் தெரியலையோ அதை திரும்ப திரும்ப பாருங்க, திரும்ப திரும்ப படிங்க. எல்லா யூனிட்லயும் டச்ல இருங்க. எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே, தமிழ், மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா டச்ல இருங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா டச்ல இருந்துட்டீங்கனாலே கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற உத்வேகம் நம்மளுக்கு கிடைச்சிடும். நாளைக்கு பரிச்சு வச்சா கூட நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்குள்ளேயே நம்மள அறியாம கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கூட அந்த சமயத்துல சரியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம பயம் இல்லாம இருப்போம். அதனால வந்து அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா வந்து கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சக்சஸ், அரசு பள்ளி முதுகலை ஆசிரியரா கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு அரசு பள்ளியில நீங்க போய் பணியில் அமர இருக்கிறீர்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.